சினிமா அப்படின்னு சொன்னாலே சர்ச்சைகளும் மர்மங்களும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்படிதான் சமீபத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்களும் ரொம்பவே மக்களை அதிர்ச்சியில் உள்ளாக்குது. அந்த வகையில் பிரபல மாடலாக இருந்து வந்தவர் தான் கிருத்திகா சௌந்தரி. ஒரு சில சீரியலில் நடிச்சிருந்தாலும் தமிழில் இவருக்கு நடிக்கணுன்ற ஆர்வம் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. இவர் வந்துட்டு மும்பையில் இருக்கிற அந்தேரி அப்படின்ற பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. இவரோட வீடு 3 நாள் பூட்டியே இருந்திருக்கு. மேலும் வீட்டை சுற்றி துர்நாற்றம் வீச தொடங்கியிருக்கு. அதுக்கப்புறமேட்டு பக்கத்தில் இருந்தவங்க என்னடா ஸ்மெல் அடிக்குது, 3 நாளாக வீடு திறக்கவே இல்லை அப்படின்னு கதவை உடைச்சிட்டு உள்ளே போய் பார்க்கும் பொழுது கீர்த்திகா வந்துட்டு உடல் அழுகிய நிலையில் இறந்து கிடந்தாங்க. இவங்க இறந்து 3 நாள் ஆயிருக்கலாம் அப்படின்னு மருத்துவ பரிசோதனையில் சொல்லியிருக்காங்க. இவர் வந்துட்டு கொலை செய்யப்பட்டாரா இல்லை தற்கொலை செஞ்சுக்கிட்டாரா அப்படின்னு போலீஸார் விசாரணை செஞ்சுக்கிட்டு வராங்க. இவங்க வந்துட்டு ஹிந்தியில் ரொம்ப லீடிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னே சொல்லலாம். சினிமா துறையில் அடிக்கடி நடக்கிற இது மாதிரியான தற்கொலை சம்பவங்கள் சினிமா துறையில் இருக்கிற எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. அது மட்டும் இல்லாத நடுத்தர மக்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் போகிறதுக்கு ரொம்பவே பயந்துக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது மாதிரி தான் தமிழ்லேயும் சாய் பிரசாத், பாபு முரளி, சோபனா, மைனா நந்தினியுடைய கணவர் கார்த்திக், சபர்ணா ஆனந்த், மேலும் ரீசெண்டாக தற்கொலை பண்ணிக்கிட்ட பிரதீப் அப்படின்னு சூசைடோட லிஸ்ட் ரொம்பவே பெருசாக போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எதற்காக நடக்குது, எதனால் இவங்க இப்படி பண்ணிக்கிறாங்கன்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். போலீஸார் இது கொலையா தற்கொலையா அப்படின்னு விசாரணை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஒரு முழு விடையை இது வரைக்கும் கொடுத்த மாதிரி தெரியல. கீர்த்திக்கு நம்மளோட இரங்கல்களை தெரிவிச்சுக்கலாம். தற்கொலைக்கு என்னென்ன காரணங்களாக இருக்க முடியும் அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இந்த வீடியோவை எல்லோரும் கூட ஷேர் பண்ணுங்கள். தற்கொலைகள் நிறுத்தப்படணும், தடுக்கப்படணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மேலும் இது மாதிரியான நியூஸுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம தமிழ் ஸ்பீடு சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.